ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஒரு டைமண்ட் நெக்குக்கு வந்து அந்த ப்ளவுஸ்லேயே வர பார்டர் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி நம்ம ஒரு பான் நெக்குக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து நெக் பீஸ் எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சுருப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம மேல் பக்கமாக பார்டர் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு மேல் பக்கமாக வச்சு எப்படி பதிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அது ஒரு டைப், இது ஒரு டைப். எப்படி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணாமல் வச்சோம். இது வந்து நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா பார்டர் வைக்க போகிறோம். அது பார்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் கீழே வந்து இடுப்பு வந்து நீங்கள் அடித்து திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம், அல்லது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து திக்காக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். நெக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் தையல் போடுங்க. அந்த கார்னர் அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் ஷேப்பு, அதனால் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு அது கரெக்டாக வரல, மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டாவது தையல் போடும்போது அந்த கார்னர் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். எப்போவுமே ஒரு தையல் போடுற இடத்த விட ரெண்டாவது ஒரு தையல் போட்டிங்கன்னா அந்த இடம் நல்லா ஹெவியாக உங்களுக்கு இருக்கும். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடித்து திருப்புறது, இந்த மாதிரி நெக் இதுக்கு எல்லாமே 2 டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்லலாம் நம்ம சிசர் கட் போட்டுக்கிட்டோம். கரெக்டாக வந்து அந்த மெட்டீரியலை வந்து நம்ம திருப்பி நீடில் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா நகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் அதில் ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கம் உள்ளே வந்து நம்ம கிளாத் எக்ஸஸாக விட்டுட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கொஞ்சம் திக்னஸ் வரும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, அது உள்பக்கமாக போயிடும். இப்போ நீங்கள் அதில் தையல் போட்டிங்கனாவே உங்களுக்கு அது கொஞ்சம் உள்ள 4 கிளாத் வரும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து லைனிங் கிளாத் வந்து நமக்கு மேல் பக்கம் வராமல், அதாவது உள்ள நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அயன் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக தெரியும். அந்த இடம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக நீடில் பாயிண்ட் பண்ணி நிறுத்திட்டு கிளாத்தை வந்து நல்லா டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே அதே மெயின்டைன் பண்ணி அதே அளவு ஸ்டிச்சை நீங்கள் கொண்டு வாங்க. அதே மாதிரி சென்டரில் வர கார்னருமே வந்து நல்லா பாயிண்ட் பண்ணி நிறுத்திக்குவாங்க. ஒவ்வொரு கார்னர், அதாவது டைமண்ட் ஷேப் பொறுத்த வரைக்கும் அந்த கார்னர் வந்து நல்லா தெரியல அப்படின்னா அது உங்களுக்கு டைமண்ட் ஷேப் மாதிரியே தெரியாது. ஒரு ரவுண்ட் நெக் மாதிரியோ அல்லது வேறு நெக் மாதிரியே தான் தெரியும். அதனால் அந்த கார்னர் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணி நிறுத்தி தையல் போடுங்க. அதுக்கப்புறம் கீழே நல்லா மேலே இருக்க சுருக்கு இல்லாமல் கிளாத்தெல்லாம் நல்லா கீழே நகர்த்தி விட்டுருங்க. இல்லாட்டினா மறுபடியும் ஒரு அயனிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு வந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சில் தையல் போடுங்க. அயனிங் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் லைனிங் பக்கம் மட்டும்தான் வச்சு அயன் பண்ணணும். மெயின் கிளாத் பக்கம் வச்சு நீங்கள் அயன் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா எவ்வளோ மைல்டாக ஹீட் வச்சிங்கன்னா கூட துணியில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் ரொம்ப இந்த மாதிரி இருக்க கிளாத்துக்கு எல்லாமே நீங்கள் லைனிங் பக்கம் மட்டும் அயன் பண்ணுங்கள். மேல் பக்கம் அயன் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிங்கன்னா அது கம்பல்சரி ஏதாவது டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் மேலே வந்து, ஏன்னா ஹீட்டு வந்து நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எப்போ பண்ணாலுமே எந்த ப்ளவுஸு, பட்டு ப்ளவுஸாக இருக்கட்டும் வேறு எந்த ப்ளவுஸாக இருக்கட்டும், அயன் பண்ணும்போது லைனிங் பக்கம் அயன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹீட்டோடைய அந்த என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மேல் பக்கம் துணியோட, அதாவது ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பெயிண்டிங் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு பபிள்ஸ் மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அயன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அயனிங்லேயே அதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து மெல்ட் ஆயிரும். அதனால் அயன் பண்ணும்போது உள்பக்கம் வந்து லைனிங் பக்கம் மட்டும் அயன் பண்ணுங்கள். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வர சாரீஸில் வர மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப டெலிகேட்டடான கிளாத்து தான். அதனால் நீங்கள் வந்து லைனிங் இருக்கிற பக்கம் அயன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பெல்லாம் வைக்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் டாட் வந்து கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளி பிடிங்க. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் பாதி அளவு எடுத்து டாட் பிடிங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வைக்கும்போது கொஞ்சம் உள்பக்கமாக பிடிச்சிங்கன்னா தான் நெக்கு ரொம்ப ஓப்பன் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்பவும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு நெக்குக்கு வந்து ரொம்ப வைடாக போயிடும். அதனால் கொஞ்சம் உள்பக்கம் தள்ளி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் வந்து ரொம்ப ஆகாது.
இப்போ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்குது. அப்படி வரும்போது அந்த செல்வெஜ் அதாவது கரைப்பகுதியை வந்து நீங்கள் அதை வெட்டி எடுத்துருங்க. அதோட வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து வராது. இந்த பார்டரே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபினிஷிங்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நெளிஞ்சு ஒரு மாதிரி கிளாத் வந்து ஒரு இதான மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம இதில் பார்டர் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதில் பார்டரை வந்து நீங்கள் கட் பண்ணி 2 பக்கம் மடித்து லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. முதல்ல பார்டரோட அளவு வந்து நீங்கள் அந்த நெக்கு அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் ஜாயின் போட்டு பார்டர் வச்சிங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. அப்படியே சப்போஸ் ஜாயின் வந்துச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு போகிற மாதிரி வைங்க. ரைட் சைடு வந்து நம்ம பிளெயினாக தெரியும், லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு saree மறைச்சிக்கும். அப்படி இருக்கும்போது லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் போகிற மாதிரி நீங்கள் பார்டர் வைங்க. எந்த ஒரு ஸ்லீவ் ஜாயிண்டாக இருக்கட்டும், ஸ்லீவ் பத்தலேன்னு ஜாயின் போட்டாலும், இந்த மாதிரி நெக்குக்கு பீஸ் பத்தலேன்னு போட்டாலும் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான், அதாவது பேக் சைடு. ஸ்லீவாக இருந்தால் பேக் சைடு போயிடணும், நெக்காக இருந்தால் லெஃப்ட் சைடு போயிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஓப்பனாக இருக்க சைடு பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து இருக்கும். முதல்ல இதை பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் உங்களுக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிசைன் எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கார்னரில் நீடில் அளவுக்கு தையல் போட்டிருக்கோம், அதுக்கு மேலேயே தையல் போடுங்க. எப்போவுமே மேல் பக்கம் வந்து 10 பத்தாமல் வைக்காதீங்க, கொஞ்சம் எக்ஸஸாகவே விடுங்க. அப்போ தான் ஷோல்டர் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக கட் பண்ண முடியும். கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது அதுக்கு தேவையான கிளாத்தை விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா உள்பக்கம் வந்து அந்த இது வந்து உள்ளே போயிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கீழேயும் அந்த கார்னர் நமக்கு கரெக்டாக வரணும், மேல் பக்கமும் வந்து அந்த கார்னர் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அந்த மாதிரி அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க. உள்பக்கம் வந்து நம்ம ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி கிராஸாக பிடிக்கிற அளவு தான் வரும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே நீடில் அதிலிருந்து எடுத்துட்டு அந்த இடத்த கரெக்டாக பாயிண்ட் பண்ணி ஒரு கார்னராக ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை வந்து மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அது நூல் எடுத்து தைச்சா அது ஜாயிண்ட் தெரியும் அப்படிங்கிறனால தான் நம்ம அப்படியே ரன்னிங்லேயே இதை பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கிராஸ் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம். இப்போ அதே இடத்துலையே பேக் ஸ்டிச் மாதிரி கொண்டு போயிட்டு மறுபடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்டர் வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா நீட்டாக வரும். இப்போ இது வந்து ஒரு அன்ஈவனான பார்டர் தான், ஜரிகை இருக்கிற பக்கம் ஒரு மாதிரி கிளாத்தும் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு மாதிரி இதாகவும் இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி பார்டரில் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ அது பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நம்ம கார்னரு அது எந்த இடத்துல வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளாத்தை வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணி நிறுத்திக்கோங்க. பார்டர் ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே அந்த கிராஸுமே அந்த கார்னருமே நல்லா கரெக்டாக ஈவனாக வரும். ஆனால் உங்களுக்கு பார்டர் வந்து சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு சின்ன இது வரும். ஆனால் வைக்கிற மெத்தடு பார்த்துக்கோங்க, அது மெட்டீரியல் பொறுத்து உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஆனால் மோசமான மெட்டீரியலாக இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு நல்லா நீட்டாக அயன் பண்ணி அந்த ஸ்டிச்சிங்கு இதெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக தைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபினிஷிங் கிடச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ அதில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி பார்டர் வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாமே எப்படி மெட்டீரியலாக இருந்தாலும் அது பூனம் சாரியில் வர ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணுன்னா ரொம்ப பொறுமை வேணும். அந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக அதை தைச்சி தையலெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் படி நீங்கள் போட்டு தைச்சிங்கன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ கரெக்டாக அந்த கார்னரை வந்து நீங்கள் உள்ளே தள்ளி விட்டுருங்க. உள்ளே தள்ளி விட்டுட்டு அதில் தையல் போடுங்க. தையல் போட்டு அதை அப்படியே பேக் ஸ்டிச்சு கொண்டு வந்துடுங்க. எல்லா கார்னருமே ஒரே மெத்தடு தான். நீங்கள் வந்து உள்ளே ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி தான் ஒரு முக்கோணமாக தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக எந்தெந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல எல்லாமே ஒரு முக்கோணமாக ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து அப்படியே ரன்னிங்லேயே வைக்கிறனால நீங்கள் வந்து அதை கார்னரை மட்டும் கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டு எவ்வளோ வச்சா கார்னர் கரெக்டாக வருமோ அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் 2 பாயிண்ட் வந்து மேலே வர கார்னரும் உங்களுக்கு கரெக்டாக அந்த எட்ஜிலேயே வரணும், அதுக்கு நேராக கீழே வர கார்னரும் வந்து உங்களுக்கு அந்த எட்ஜிலேயே கரெக்டாக வரணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க.
மறுபடியும் அந்த கார்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடு கரெக்டாக அதே மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அந்த கார்னர் வர மாதிரியெல்லாம் தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இடமும் அந்த இது வந்து நீங்கள் நிறுத்தி அதை டேர்ன் பண்ணி கரெக்டாக கொண்டு வாங்க. நீடில் உள்ள எப்போ கிளாத்தை டேர்ன் பண்ணணுனாலுமே உங்களுக்கு நீடில் வந்து உள்ளே வந்து நீங்கள் டிப் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நீங்கள் அதை திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம பார்டர் அட்டாச் பண்ணிட்டோம். இதில் இந்த லாங் ஸ்டிச் பார்டர் வந்து ரொம்ப இதாக இருக்கிறனால அந்த லாங் ஸ்டிச்சை நம்ம பிரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பிரிக்கணும், இல்லைன்னா அந்த ஜரியும் சேர்ந்து வரும். ஏன்னா ஜரி ரொம்ப லூஸாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து அதை பிரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷனுக்கு வந்து நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். 2 டைப்பு, ஒன்று உள்ளே வச்சு மேல் பக்கம் திருப்புறது, இன்னொன்று வந்து பார்டரை ரெடி பண்ணிவிட்டு மேல் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணுறது. இதில் எது வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் ஒரே மாதிரி தான் வரும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளாக இருக்க சாரீ கூட ஒரு பார்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கிராண்டாக தெரியும். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.